நந்தினிங்கிறவங்க இலங்கையை சேர்ந்த தமிழக போராளிகளுக்காக ரத்த தானம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரத்த தானம் ஏற்பாடு பண்ணதே இவங்களுடைய அப்பா தான். பொண்ணு வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு பொண்ணு டாக்டர் படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நந்தினியோ டாக்டருக்கு படிச்சுட்டு ராணுவத்தில் சேர்ந்து அங்கே இருக்கிறவங்களுக்காக வைத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சிங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க தமிழக ராணுவத்தில் இருக்கிறவங்கள அடியோட அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு தாக்குதல் பண்ண போற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். தமிழ் போராளிகளுக்கு உயிரை காப்பாற்றினா அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும். அதனால நந்தினியோட அப்பாவை முன்னாடி நாள் நைட்டே அந்த ஊர்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ரத்த தானம் பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இயக்கத்தை அந்த சிங்களர்கள் தடை விதிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரா வந்து ரத்த தானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நந்தினியோ ரத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அங்க இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட நீங்க எல்லாம் ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவரும் எனக்கு தெரியுமா, என் உடல் உறுப்பை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இதனால யாராச்சும் ஒருத்தர் உயிர் குழைச்சா எனக்கு சந்தோஷம் சொல்றாரு. இது கேட்டு அவங்களுக்குமே கஷ்டமா இருக்கு. இப்ப சிங்களர்கள் இந்த ஊருக்குள்ள வரத ஒரு சின்ன பையன் பார்த்துடுறான். நந்தினியோட அப்பா கிட்ட இவங்க வரதா சொல்லிடுறான். உடனே அவர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. சேகரிச்சு வச்சிருக்க ரத்தத்தெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல ஒளிச்சு வச்சிடறாங்க. இப்ப அவங்க பையனுமே இங்க இருக்க வேணாம், நீங்க இருந்து போயிடு, அதுதான் நல்லதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. சிங்கள ராணுவத்தை சேர்ந்தவங்களே இப்ப நந்தினி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டுமே இந்த பதிலும் சொல்லாம வீடு ஃபுல்லா சர்ச் பண்றானுங்க. இப்ப நந்தினியோட அப்பாவுமே அந்த ஆபீசர் போட்டு அரைஞ்சிடறான். இப்ப இவங்க பையனுமே பிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. உயிரை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்தா அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே இவனுங்க அவங்க கண்ணு முன்னாடியே வேஸ்ட் பண்ணிடுறானுங்க. இதை பாக்குற அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் வரவே கூடாதுன்னு சொல்லி இப்ப அங்க இருக்கிற அந்த 3 பேரையுமே சுட்டு சாகடிச்சிடுறாங்க. இப்ப அவங்களுமே அந்த வண்டியில போட்டுட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. கோவில்ல இருந்து திரும்பி வர நந்தினிக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்க 3 பேருமே இறந்து போன செய்தி தான் தெரிய வருது. கடைசியா அவங்கள ஒரு தடவை பார்க்க கூட முடியாம போயிடுது. இப்ப அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க. நந்தினியை இப்ப பெரியப்பா தான் கூட்டிட்டு போய் வளர்க்குறாரு. இவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கூட மாத்தி விட்டுறாரு. இப்ப இவங்களும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நிறைய மார்க் எடுத்ததால இவங்களுக்கு பெரியப்பா கஷ்டப்பட்டு டாக்டர் சீட்டை வாங்கி கொடுத்துறாரு. ஆனா நல்லபடியா படிச்சுட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுமா, நீ இந்த ஊர்லயே இருக்க வேணாம்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஆனா இந்த பொண்ணுக்கோ டாக்டர் ஆகி போராளி ஆகணும்னு தான் ஆசை. இப்ப இவங்க இந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சில வருஷத்துக்கு அப்புறமா இவங்களும் இப்ப ராணுவத்துல தான் இருக்காங்க. டாக்டரா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சிங்களத்து ராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரருக்கு தான் இவங்க வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஆளுங்களே வந்து அட்டாக் பண்ண போற விஷயம் தெரிஞ்சு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க வந்து பார்க்குற ராணுவத்துக்கும் ஏமாற்றமா இருக்கு. தமிழ் ராணுவத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்த்துக்க மாட்டாங்க. யார் உயிருக்கு போராடிட்டு இருந்தாலுமே வைத்தியம் பார்ப்பாங்க. ஏன் இப்போ கூட நந்தினி சிங்கள ராணுவத்தை சேர்ந்த ஒரு வீரருக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டு அங்கதான் போயிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு நேரமா காப்பாத்தி வச்சிட்டு இருந்தது சிங்கள ராணுவத்தை சேர்ந்தவன் தான். அவன் ஒரு தடவை 2 சின்ன பொண்ணுங்க கிடைச்சதான் அவங்கள பத்தி தப்பா பேசிட்டு உங்களெல்லாம் பார்த்தாலே அருவெருப்பா இருக்கு, நீங்க எல்லாம் சாகணும், எங்களை எதிர்த்து எப்பவுமே போராடக்கூடாதுன்னு சொல்லி கொடூரமா சுட்டு சாகடிச்சிருப்பான். இவனோட உயிருமே தமிழ் ராணுவத்தை சேர்ந்தவங்க தான் காப்பாத்திருப்பாங்க. நந்தினியை பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.